வணக்கம் நண்பா, நான் உங்கள் PreethamJJ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ஒரு மொபைலை வச்சு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம், அதுவும் நம்ம சேனலுக்கு தேவையான ஒரு இன்ட்ரோவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃப்ரீ க்ரீன் ஸ்க்ரீன் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை மொபைலில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் என்ன வேணும்னா Kinemaster அப்படிங்கிற ப்ரோ வெர்ஷன் தான். இது ஒரு பெய்டு ஆப்பு தான். எப்படி இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே PreethamJJ அஃபீஷியலில் நான் யூடியூப் சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், புரியும். இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியும் போட்டு 16:9 அப்படிங்கிற ரேஷியோவை நான் செலக்ட் பண்ணியும் போட்டு கீழால் பார்த்திங்கன்னா க்ரியேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இல்லை நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சேனலுக்கான பேரை நம்ம கொடுத்துருவோம், ஃப்ரீ க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தான். இந்த யூடியூப் சேனலோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேவையானவங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கேருந்து நீங்கள் ஃப்ரீயாக யூடியூப் சேனலில் தேவையான எல்லா விஷயங்களையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் இமேஜை நம்ம பேக்ரவுண்டாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். அது வீடியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து மீடியா கொடுத்து போட்டு மீடியாவை லேயரை கொடுத்து மீடியா இன்புட்டில் நம்மளோட லோகோவை ஒரு சென்டரில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதுவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறது தான். அதனால் ஒரு குத்து மதிப்பு ஒரு இடத்துல நீங்கள் சென்டரில் வர மாதிரி வச்சுக்குங்க. அதுக்கடுத்ததாக அதையும் அந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இழுத்து விட்டுக்குங்க. நம்ம வீடியோக்கு தகுந்த அளவுக்கு இதை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு போட்டு லேயர் கொடுத்து மீடியா கொடுத்தும் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோ கீழே இந்த லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்குங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்து இதை ஆட் பண்ணி போட்டு கார்னரில் கொண்டு போய் செட் பண்ணி போட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கார்னர் எண்டுக்கு போட்டு மேலால் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பேக்ரவுண்ட் ஆட் பண்ண பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பார்த்திங்களா, அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பிளாங்காக வீடியோ ஓடிட்டுருக்கும். அதனால் இந்த வீடியோ சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் சென்டரில் வர மாதிரி ஒரு பொசிஷனில் லோகோவை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த க்ரீனை ரிமூவ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த லோகோ தெரியறதுக்கு வேண்டி நான் அதை சென்டரில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அதுலேயே மேலால் போனீங்க அப்படின்னா குரோமா கீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணுங்கள். கீழே என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அதை நம்ம க்ரீன் கலருக்கு சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணி டிக்குன்னு கொடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் தெரியுது. ஓகே, அது நம்மளுக்கு தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய லேயரை டச் பண்ணி போட்டு லோகோ லேயரை டச் பண்ணி போட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேலே கீழே சைடில் அந்த மாதிரி நகர்த்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான பொசிஷன் வந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறமா வேலை அவ்வளோதான், முடிஞ்சுது. ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு போட்டு இதுக்கு மேலால் இருக்கக்கூடிய இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கணுமா, இல்லை அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பிளாக்கை நம்ம பின்னாடி இருக்கிறத கட் பண்ணி விடலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பர், நல்லாவே வந்திருக்கு. இப்போ நம்ம சிம்பிளாக பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோவை ஒரு எக்ஸ்போர்ட் போட்டு எடுக்கணும். இதில் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு டெக்ஸ்ட்டை ஒன்று ஆட் பண்ணி பார்த்துடலாமே. இப்போ இந்த இடத்துல இந்த லோகோ வர்ற இடத்துல நம்ம சேனலோட பேர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தான் அந்த சேனலோடது. யூடியூபுக்கு தேவையான இந்த மாதிரி என்ட்ரோஸு, இது என்ட்ரோஸை எடிட் பண்ணுறது இங்கே PreethamJJ அஃபீஷியலில் வீடியோவாக வரும். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே அந்த சேனலில் இருக்கும் ஃப்ரீயாக. என்ட்ரோஸ் மட்டும் கிடையாது, க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸு, பேக்ட்ராப்பு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சாங்ஸு, சவுண்ட்ஸு, இது எல்லாமே நீங்கள் அங்கே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் படித்து பாருங்கள், அதுலேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சேனலோட நேமுக்கு ஒரு அனிமேஷனும் செட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம வேறு ஏதாவது வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணி போட்டு ரெண்டாவதாக ஒரு லைன் ஆட் பண்ணோம் அப்படின்னு வச்சோம்னா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாமே.
சப்ஸ்கிரைப் டு ஃப்ரீ வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் லேயர் கொடுத்து மீடியாவில் போனோம் அப்படின்னா மீடியாவுக்குள்ளே போகக்கூடாது, டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகணும். டெக்ஸ்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டு சப்ஸ்கிரைப் டு மோர் ஃப்ரீ வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குது, இல்லை நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்கள் சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா ஃப்ரீ க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ரெகுலராக தான் அதில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட்ஸு, பேக்ரவுண்டு, இது எல்லாமே லபலபா உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு தேவையான எல்லா விஷயமும் அங்கே நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் ரீப்ளேலேயே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சப்போஸ் புரிய வைக்க முடியல அப்படின்னா அதுக்காக ஒரு டெடிகேட் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறது, லோகோ க்ரியேட் பண்ணுறது, பேனர் ரெடி பண்ணுறது, இது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸில் தான் இருக்கும், ரீசெண்டாக தான் போட்டிருக்கேன். இன்னும் ரெகுலராக இந்த மாதிரி யூடியூபுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் மறக்காமல் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் போடலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஃபினிஷ்டு. நம்ம எக்ஸ்போர்ட் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். அந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான். உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸு, ஆப் ரிவ்யூஸு, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா PreethamJJ அஃபீஷியல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கொடுத்து ஆல் அப்படிங்கிற செட் பண்ணி வச்சுங்க. டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸு, பேக்ரவுண்ட் மியூசிக்ஸு, உங்கள் யூடியூப் சேனலுக்கு தேவையான எல்லா விஷயமும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உழைச்சா முன்னேறலான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி உழைச்சா, எதுக்கு உழைச்சா, யார் கூட உழைச்சா முன்னேற முடியும்னு தெரியாம தான் கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்காங்க. கம்மியாக தரவங்கிட்ட அதிகமாக கேட்காத, அதிகமாக தரவங்கிட்ட கம்மியாக கேட்காத. அன்பா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, நல்லா பெருசாக வைக்கணும். அப்போதான் என்னைக்குமே நம்மளை மறக்க மாட்டாங்க.